ரூபாய் செல்லு வாங்கினேன் கேமரா வேலை ஓகே 2 லட்சம் செல்லு வாங்கினா சரியாக இருக்குமாப்பா? ஓகே ஓகே 6200 ரெண்டு ஒன்றா எடுத்தாங்களா? எவ்வளோ எடுத்தாங்க? 2500 2 பேர் எடுத்தாங்களே எதிர்க்க ஆமாம் அது 2,500 எடுத்தா எனக்கு எதனா சேர்த்து கொடுன்னு கேட்டாங்க 2,200 தரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் 2,700 வேணும்னு நிற்கிது. ஓ நாங்கள் போட்டோ எடுக்க மாட்டோம் வரியா அவனை காசு எடுத்துகிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். இல்லை எனக்கு அனுப்புறியா செல்லாம் அனுப்ப மாட்டேன். இது எதில் அனுப்புறது? வாட்ஸ்அப்பில் கம்மியாக தான் அனுப்ப முடியும். அப்படியா? அப்போ நானே போட்டோ எடுக்கிற மாதிரி ஏய் அவனை கையை உடச்சிடும் நான் சொல்லிட்டேன். விட்டு அதோட என்ன காசு கம்மியாக கொடுக்குது என்ன சொல்கிறேன்? 2,600னாங்க. என்ன கண்ணா நீ உடனே என்ன அண்ணா போய் வாங்கிட்டா யாரும் அந்த சொல்லிடுங்க. ஆனால் 4 சேர்ண்ணா புரியுதா? கொஞ்சம் மெலிசா போட விடாது போதுமா? வேறு 4 தானே? ஆமாம் இது மெலிசா போடும். அவ்வளோ பெருசாக போடலாம். ரொம்ப பெருசாக இருக்குது கழுத்துண்டு பையமாக பிறந்துக்கலாமா? இது வரேன் சித்தப்பா சித்தப்பா ஒரே நிமிஷமா சித்தப்பா கவர் வாங்கிட்டு வந்தார். கவர் இருக்கா அவங்ககிட்ட? இதுதான் நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும். வார்த்தைகள்லாம் அந்த அளவுக்கு தவறாக பேச மாட்டேன். யாரையும் காயப்படுற போல பேச மாட்டேன். இருக்கிற இடம் பிச்சை இருக்கிறேன். அது நான் எடுத்துறேன். நான் எங்கேயோ கேமரா அவன் மேலே வச்சுருக்கேன். நான் சொல்றேன் நான் கச்சன்னு முன்னு எடுத்துட்டு வரேன். ஷைனிங் தெரியல இல்லை கேமரா தெரியாதாப்பா? பல பலம் இருக்குது தெரியல கேமரா. அதை எடுக்கலாம். மஞ்சள் எடுக்கலாம். எடுத்துக்கண்ணா போயிட்டு வாடா மலை போறதுக்கு இப்ப மலை போயிட்டு வந்து போகுதுன்னா மலை போறதுக்கு அந்த கடைக்கு போறதுக்கு அந்த மீன் வெட்டுற கடை எப்போ வரும் எல்லாமே காத்துங்கிறாங்க. ஏன்னா காலையில் 5 மணிக்கு போய் 9 மணிலாம் வந்துடலாம். நீங்களாம் அந்த காத்துக்கிட்டே கிடக்க மாட்டேங்குது. நான்லாம் எப்போ எப்போன்னு கிடக்கும். ஏன்னா வேலை என்ன இருக்குமா 4 மணிக்கு போய் 9 மணிலாம் முடிச்சிடலாம். அதுக்கோசம் 3 மணிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு
அங்கே போயிட்டு அள்ளி வந்துடலாம். இதெல்லாம் வந்தால் வேலைக்கு வரணும்மா. காலையில் வரைக்கும் உட்கார பேர் கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் போன 10 மணியோட குச்சி சாப்பிட போயிடலாம். அப்புறம் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? அண்ணா இங்கெல்லாம் காலையிலே வந்து சாயந்தரம் வரைக்கும் மாஞ்சி நடக்கிறதோட அதான் அதுதான் பெஸ்ட். 6 மணிக்கு போனோம்னா எந்த நாளாக இருந்தாலும் சொல்லிக்கிறேன், எந்த நாளாக கூட இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த நாளாக தான் போனோம் வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிச்சு தூங்கிட்டா கூட நான் கரெக்டா 6 மணிக்கெல்லாம் வந்துருவோம்ப்பா கடைக்கு. 7 மணி கூட ஆமா இங்கே வந்தா 12 மணி வரைக்கும் உட்காந்து சமைச்சு போயிடலாம். ஆமாம் இங்கே வந்து நீ 12 மணி வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அது கஷ்டம் தான். அதனால நான் காத்து கிடப்பேன். எப்படா அந்த கிழமை தான் மாமா இதெல்லாம் பெஸ்ட். அழகா பார்த்து அப்படியே போயிட்டு வந்துடலாம். எங்கள் அண்ணன் நீங்க லீவ் போடுறீங்க, லீவே போடக்கூடாது. காலையில் வந்து நீ 10 மணிக்கு போய் படுத்துக்கணும், அதோட நாளைக்கு காலையில் வா. நீ என்ன லீவ் போடுறீங்க? யார் லீவ் போட்டாங்க? நான் எங்க லீவ் போட்டேன், நீ பார்த்து லீவ் போட்டா? கல்யாணத்து வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு மேலே கடையில் தான் செட்டிங்கு. ஆளை வர வச்சு பையனை வர வச்சுக்கின்னு ஒரு நாள் தான் வரல, 7 நாள் வந்தான். ஒரு நாள் தான் போட்டேன் காலையிலே வந்து சமாளிச்சு அதுதான் சொல்றேன். எதுவுமே எதுவும் நிலம் கிடையாது. அப்போ அடுத்த வாரம் 10 கடை. சரியா? ஆமா எல்லாம் சொல்லாத, லீவ் போடக்கூடாதுன்னா தான் லீவ் வந்துடும் தன்னால. 3 துண்டு தான் போடு, அது முள்ளை எடுத்துருவேன். 3 இதை போட்டு துண்டை போட்டு 4 துண்டை போட்டு அதில் முள்ளை எடுத்து இது 4 துண்டு போடுறா. அதை பிரித்து போடனா 1 2 3 4 அதில் இருக்க முள்ளை எடுங்க. தலையோட போடாது. இது தனியாக இது போட்டு நார்மலாக போடுற மாதிரி இருக்கும். ரெகுலராக வரணும் சொல்லாத. ரெகுலராக வச்சுக்கிறேன். இதுலேயே வந்து சேவ் போட்டு ரெகுலராக வச்சுக்கிறேன். நீ வாரி வரல, நீ கொடுத்துருவ. என்ன கேட்குறது? ஏதாவது சொன்னாக்கா நான் அப்படி சொல்கிறது. ஆள் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? 4 கவர் 5 ரூபா கவர் வாங்க. 5 ரூபா கவர் 2 கவர் வாங்க. வெளியில் எடுத்துட்டு வாங்க. எங்ககிட்ட கவர் இருக்குது, மீதி கவர் வீட்டில் போகிறப்ப கொடுத்துருக்கேன். நான் எப்படியே இருப்போம் போதும். காலையில் ஆள் இல்லை, வீட்டுக்கு போ. 5 நிமிஷம் கொடுத்துட்டு போயா, இல்லைன்னா நான் வந்து அங்கே போனால் 1 மணி நேரம் நிற்க. இப்போ கூட இறங்கி கீழே வைக்க சொல்லிட்டா. இப்பயே திமுறா பேசுறதுயா? உண்மையாக பேசுகிறேன். சரி காசு கொடு. என்ன காசு?
அந்த அக்கா கிட்ட ஒரு 2000 கொடு உங்கள் ஜிபேயில் பணம் அனுப்புறேன். ஜிபே அது வேற ஏற்கனவே ஜிபே பிரச்சனை இருக்காது, இங்கேயே காசு கொடுத்து விட்டாங்க. 2500 வாங்கியிருக்கான்ப்பா. தான் அங்கே கொடுத்துக்கிறான். அவன் கேட்குறான் உங்கள் ஆள் வாங்கி வந்து கொடுத்தாங்க. இல்ல எங்க அக்கா தான் கொடுத்துக்கிறான். ஏன்னா ரெண்டாவது ஒன்று ரெடி பண்ணலான்னு பாரு, நீ அவனுக்கே சேர்த்து வச்சுலான்னு பாரு. மோசமான பழுதுதான் கூட போந்த அக்காவுக்கு இது போல பண்ணுறேன். ஏன்னா டேய் உள்ள போகலையா? விரல உள்ள போல கையை உள்ள போல விரல உள்ள போல. அவரு சொல்றதுக்கு யோசிக்கிறாரு சேர்னா, அதுதான் நான் கேட்டேன். காசு கொடுக்குறாப்பா. அப்படியே பழகிறாங்க. யாரா ஆகிட்டாரா சத்தியத்தை வேண்டாம், ஒரு சேர் வேணாம் மாற்றி விட்டுறலாம்.